परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार परमेश्वर अपनी दया से हम सबों को यहाँ पर इकट्ठा किया। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் இந்த இடத்திலே ஒன்றாக வந்திருக்கிறோம். जैसे हम जानते हैं इस दुनिया में अभी भी करोड़ों लोग हैं जिनके पास जीवित परमेश्वर नहीं है। இன்றைக்கும் கூட நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை. हम जैसे जानते हैं अभी भी सही प्रभु को जानने वाले भी सही ढंग से आराधना किए बिना करोड़ों लोग हैं। அது மாத்திரமல்ல, அநேக ஆண்டவரை அறிந்திருந்த பின்பாடும் எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமோ அப்படியாக ஆராதிக்கவில்லை. लेकिन परमेश्वर हमारे लिए एक सुंदर अवसर को दिया। ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். मैं क्यों ऐसा कहता हूं? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? परमेश्वर को न केवल हम जाने और परमेश्वर के वचन को हम अभ्यास करने के जगह पर हमें रखा है। ஆண்டவர் நம்மை இப்படியாக இடத்திலே வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரை சரியாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கும் உதவி செய்கிற இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். आज भी उसी प्रकार की बातों में प्रभु हमें और आगे ले जाने के लिए चाहता है। இன்றைக்கும் கூட அப்படியாக ஆண்டவர் தம்மை அப்படிப்பட்ட வழிகளிலே நம்மை முன்னோக்கி செல்ல விரும்புகிறார். जैसा हम परमेश्वर के बारे में अध्ययन करने जा रहे हैं, நாம் இப்படியாக ஆண்டவரை குறித்து நம்ம அறிவிக்கிற நேரத்திலே जरूर हम परमेश्वर के जानकारी में और एक और कदम हम आगे बढ़ने वाले हैं। நாம் உண்மைதான் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் ஒருபடி முன்னேறி செல்கிறோம். उस प्रकार का विश्वास के साथ हम आज भी परमेश्वर आज किस प्रकार अपने आप को प्रकट करने के लिए चाहता है उन बातों में ध्यान देने के लिए आगे बढ़ेंगे। இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவர் இன்றைக்கும் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நோக்கி நாம் முன்னேறி செல்வோம். मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். निर्गमन की किताब उसका 33वां अध्याय யாத்ராமும் அதனுடைய 33வது அதிகாரம் और उसका 16वां वचन को हम लोग देखने जा रहे हैं। அதனுடைய 16வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். निर्गमन की किताब उसका 33वां अध्याय யாத்ராமும் 33ஆம் அதிகாரம் उसका 16 वचन को हम लोग देखेंगे। அதனுடைய 16வது வசனத்தை நாம் பார்ப்போம். ये कैसे जाना जाए तेरे अनुग्रह की दृष्टि मुझ पर और अपनी प्रजा पर है, क्या इसी से नहीं कि हमारे संग संग चलें, इससे में अपनी प्रजा के लोग पृथ्वी भर के सब लोगों से अलग ठहरे। எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். आज हम ऐसा परमेश्वर को आराधना करने के लिए यहाँ पर इकट्ठे हैं, இன்று இப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக நாம் ஒன்றிடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். जो आपको और मुझको अलग बनाया, உங்களையும் என்னையும் தனியாக பிரித்து எடுத்து வைத்த தேவன், वो आपको और मुझको विशेष बनाया, அவர் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாக மாற்றினார். अन्य लोगों से भिन्न ढंग से और परमेश्वर एक विशेष रूप से हमें बनाया। மற்றவர்களிடமிருந்து ஒரு விசேஷித்த தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். उस महान परमेश्वर को हम आराधना करने के लिए यहाँ पर इकट्ठे हैं। அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். अगर हम इसके गहराई में जाएंगे, நாம் இதனுடைய ஆழத்திற்குள்ளாக சென்று பார்ப்போம் என்று कई சொன்னால் बातों को हम अध्ययन कर सकते हैं। நாம் अनेक காரியங்களை பார்க்க முடியும். अन्य लोगों से प्रभु किस प्रकार हमें विशेष रूप में या विशेष बना के रखा है, மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மை எப்படியாக ஆண்டவர் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். परमेश्वर के जानकारी में या और विश्वास में या हमारे हर प्रकार के आत्मिक बातों में हम कह सकते हैं हम लोग विशेष हैं। நாம் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் அது மாத்திரமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் சொல்ல முடியும் நாம் விசேஷித்தவர்கள் என்று. यहाँ इजरायली लोगों के बारे में ये कहा गया है। இங்கே இஸ்ரவேலர் ஜனங்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. मूसा कहता है अपने बारे में और परमेश्वर के लोगों के बारे में यहाँ कहता है। மோசே சொல்லுகிறார் தன்னை குறித்தும் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவருடைய ஜனங்களை குறித்தும் அவர் சொல்லுகிறார். हम लोग अन्य लोगों के समान नहीं है, நாம் மற்றவர்களைப் போல அல்ல, हम लोग अलग है, நாம் हम வித்தியாசமானவர்கள், लोग विशेष है। நாம் விசேஷித்தமானவர்கள். वो उस प्रकार के जगह बातों को यहाँ इस वचन में हम देखते हैं। அவர் இப்படிப்பட்ட வசனங்களை இந்த இடத்துல சொல்லுகிறார். लेकिन इन लोगों का अगर हालत को थोड़ा सा हम पीछे जाके देखेंगे, ஆனால் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை நாம் கொஞ்சம் பின்பாக போய் பார்ப்போம் என்று आप சொன்னால் मेरे साथ खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். निर्गमन की किताब, யாத்ராமும் அதிகாரம் जिन वचनों को हम अच्छा से जानते हैं उस वचनों को हम एक और
और बार हम देखेंगे। நாம் நன்றாக அறிந்திருக்கிற வசனத்தை நாம் ஒரு முறையாக திரும்பி பார்ப்போம். यहाँ देखिएगा और निर्गमन की किताब उसका 14 अध्याय, யாத்ராமும் 14வது அதிகாரம். यहाँ ये जो अलग किए हुए लोगों का हालत को हम देख सकते हैं। இங்கே தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவருடைய நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. जिन लोगों के बारे में हम लोग कह रहे हैं वे लोग विशेष लोग हैं, எந்த ஜனங்களை நாம் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறோமோ, और जिन लोगों के बारे में हम लोग पढ़ते हैं अन्य लोगों के समान नहीं, ये लोग एकदम अलग ही लोग हैं। நாம் யாரை குறித்து படிக்கிறோமோ அவர்கள் மற்றவர்களைப் போல அல்ல, அவர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று. ऐसे लोगों के बारे में यहाँ पर बातों को हम देख सकते हैं। அப்படிப்பட்டவர்களுடைய சூழ்நிலை குறித்து இங்கே इस எழுதப்பட்டிருக்கிறது. घटना को हम अच्छा से जानते இதை हैं। நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். जब मिस्र देश से छुड़ाए गए, எப்பொழுது எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, जब परमेश्वर का अगुवाई के साथ आगे बढ़ने लगे, எப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை நோக்கி அவர்கள் முன்னேக்கி சென்றார்களோ, सबसे पहले एक बार इस संकट में ये लोग पढ़ते हुए हम देख सकते हैं। அங்கே முதலாவது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையான காரியம் அவர்களுக்கு உண்டானது. ये लोग अभी मिस्र देश में नहीं है, அவங்க இப்பொழுது எகிப்தில இல்லை, ये गुलामी में नहीं है, அவங்க அடிமைகளாக இல்லை, और अन्य लोगों के आधीन में नहीं है। அவர்கள் மற்றவர்களுக்கு கீழே இல்லை, ये लोग छुड़ाए गए लोग हैं, அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், और परमेश्वर के आधीन में है। அங்கே ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் लेकिन இருக்கிறவர்கள். यहाँ पर देखिएगा ये विशेष लोगों का हालत देखिएगा। ஆனால் இங்கே இந்த விசேஷித்தமானவருடைய நிலைமையை பாருங்கள். क्या हम ऐसे लोगों को हम कह सकते हैं अन्य लोगों से ये लोग विशेष है? நாம் மற்றவர்கள் நாம் சொல்ல முடியுமா நாம் மற்றவர்களிடத்தில் விசேஷித்தமானவர்கள் என்று? आज हम भी परमेश्वर को मन खोल के आराधना करने में ये हमें रोकता होगा। இன்றைக்கும் கூட நாமும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திறந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒருவேளை இது मैं तो நமக்கு सोच தடையாக रहा था இருக்கலாம். मैं जीवित परमेश्वर को मैं जान लिया, நான் ஆண்டவரை உண்மையான ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று நினைக்கலாம். मैं तो सोचता था मैं जीवित परमेश्वर के द्वारा छुड़ाया गया, நான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்று நான் मैं நினைக்கலாம். तो सोचता था वो जीवित परमेश्वर का आत्मा मुझे अगुवाई करता है, நான் கூட நான் நினைக்கிறேன் அந்த உண்மையுள்ள தேவனுடைய ஆத்மா என்னோடு கூட இடைப்படுகிறது என்று. क्योंकि पवित्र आत्मा का अभिषेक को मैं पाया हूं। ஏனென்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் इन பெற்றிருக்கிறேன். सारे बातों को सोच के मैं सोच रहा था मैं विशेष हूं। இந்த காரியங்களை எல்லாம் மனதில் கொண்டவனாக நான் நினைக்கிறேன் நான் விசேஷித்தவன் मन என்று. तो करता है मैं विशेष हूं करके मुझे विशेष बनाया, परमेश्वर को धन्यवाद देने के என் लिए, இருதயம் சொல்லுகிறது நான் விசேஷித்தவன், ஆண்டவனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். लेकिन मेरा हालत ऐसा नहीं है, ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்படியாக இல்லை, मेरा जो बातें ऐसा नहीं है। என்னுடைய காரியங்கள் அப்படியாக இல்லை. मैं जानता हूं मैं विशेष रूप से बनाया गया, अलग किया गया, நான் அறிந்திருக்கிறேன் நான் விசேஷ விதமாக பண்ணவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். लेकिन उन बातों को कहते हुए आराधना करने में मैं असमर्थ हूं। ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து நான் ஆராதிப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாக आप இருக்கவில்லை. बच्चे हो सकते हैं, நாம் சிறுவர்களாக இருக்கலாம், आपके समान कई हजारों बच्चे अभी भी हैं, उनके पास जीवित परमेश्वर नहीं है। உங்களைப் போல ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் என்று அவரிடத்திலே ஜீவனுள்ள தேவன் இல்லை. आपके समान हजारों बच्चे हैं, आप ये जो आत्मा पाए हैं वो पवित्र आत्मा उनके पास नहीं है। உங்களைப் போல ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் உண்டு, அவர்களிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேக ஆவியானவர் இல்லை. आपके समान हजारों बच्चे हैं, जैसा आपको वातावरण मिला है वैसा वातावरण नहीं है। உங்களைப் போல ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் உண்டு, உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. तो भी ஆனாலும் आप परमेश्वर को धन्यवाद देने में कुछ बातें आपको रोकता होगा। நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு சில காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். मैं विशेष होने के बावजूद भी, நான் விசேஷித்தமா இருந்த பின்பாடும் मेरे जो वातावरण मुझे रोक सकता है परमेश्वर को धन्यवाद देने में। எனக்கு இருக்கிற சூழ்நிலை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு தடையாக காணப்படுகிறது. यहाँ देखिएगा बाहर आने के बाद अभी जो है इजरायली लोग स्तुति करने के लिए, आराधना करने के लिए जो बाहर आए हैं, लेकिन कर नहीं पा रहे हैं। இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள், ஆனால் ஆராதனை செய்ய முடியவில்லை. क्योंकि मूसा का वाणी ये था मेरी प्रजा को जाने दो, என் ஜனங்களை போக விடு। ஆனால் மோசே ஏனென்று சொன்னால் மோசேயினுடைய துணி இப்படியாக இருந்தது, என்னுடைய ஜனங்களை போக விடு. परमेश्वर मूसा के द्वारा यही कह रहा था मेरी प्रजा को जाने दो। ஆண்டவர் மோசேயின் மூலமாக இப்படியாக சொன்னார், என் ஜனங்களை அனுப்பிவிடு, போக விடு, मुझे आराधना करने के அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். लेकिन यहाँ देखिएगा सारे प्रकार का जो कुड़कुड़ापन, सारे प्रकार का जो दबाव में ये विशेष लोग पाएंगे। ஆனால் இங்கே பாருங்கள், இப்படிப்பட்ட விசேஷித்தமானவர்கள் இங்கே முறுமுறுப்பின் மத்தியிலே, अनेक தடைகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். एक बात को मैं थोड़ा सा अंडरलाइन करने के लिए मैं चाहता हूं। நான் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். आप 10वां वचन को अगर आप देखेंगे, நீங்கள் 10வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், वहां लिखा है वे अत्यंत डर गए।
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். यहाँ लिखा और इजरायली अत्यंत डर गए. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. क्या विशेष रूप से अलग किए हुए आपका हालत आज यही है? இன்றைக்கும் கூட விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிற உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறதா? बच्चे, मैं आपसे एक बात करने के लिए चाहता हूं. சிறு பிள்ளையே, நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். कई बातों को लेके आप घमंड कर सकते हैं. நீங்கள் अनेक காரியங்களை நினைத்து உங்களிடத்தில் பெருமை கொள்ளலாம். मैं विशेष रूप से हाँ जो ले आया गया या विशेष रूप से मैं परमेश्वर मुझे बनाया या सुन लिया. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், விசேஷ விதமாக ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே வைத்தார், விசேஷமாக ஆண்டவர் என்னை உருவாக்கினார் என்று. क्या कुछ ऐसे बातों से आप अत्यंत डरे हुए हैं? நீங்கள் சில காரியங்களினாலே மிகவும் பயந்து போய் இருக்கிறீர்களா? जो आपको परमेश्वर को आराधना करने में आपको रोकता है. எந்த காரியம் ஆண்டவரை நீங்கள் ஆராதனை செய்வதற்கு बड़े लोग தடையாய் से भी मैं இருக்கிறது? बात करने के लिए चाहता हूँ. நான் பெரியவர்களிடத்தில் பேச விரும்புகிறேன். मैं परमेश्वर को जान लिया कई सालों के पहले. நான் अनेक ஆண்டுகள் முன்பாக ஆண்டவரை அறிந்து मैं கொண்டேன். परमेश्वर का आत्मा को भी पाया. நான் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன். मैं विश्वास करता हूँ परमेश्वर का अगुवाई मेरे ऊपर है. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என் மேல் உண்டு. तो भी இருந்த பின்பாடும் मेरे अंदर एक प्रकार का डर, எனக்குள்ளாக ஒரு பயம் காணப்படுகிறது. वो मुझे रोकता है परमेश्वर का आराधना करने அது में. என்னை ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு தடை செய்கிறது. अगर यहाँ इजराइल लोगों का जो डरने का कारण अगर आप देखेंगे, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுவதற்கான காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் यहाँ சொன்னால், देखिएगा और बिल्कुल और बांधा हुआ हालत में पाए जाते हैं. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது முழுவதுமாக கட்டப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். अगर आप 12वां वचन को देखेंगे, நீங்கள் 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், बिल्कुल बांधा हुआ हालत, முழுவதுமாக கட்டப்பட்ட சூழ்நிலை. जरूर विशेष लोग हैं, அங்க உண்மைதான், அவர்கள் விசேஷித்தமானவர்கள். लेकिन बांधा हुआ हालत, ஆனால் கட்டப்பட்ட நிலைமை. आगे भी नहीं जा पा रहे हैं, நீங்கள் முன்னேறியும் செல்ல முடியவில்லை, पीछे भी जाना मुश्किल है. பின்னாடியும் போக முடியல. दूसरा और एक बात को भी हम लोग यहाँ देख सकते हैं. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் நாம் அங்க பார்க்க முடியும். फिरौन एकदम नजदीक में आ रहा है. அங்கே பார்வோன் மிகவும் அருகிலே வந்து விட்டான். अगर आप 10वां वचन को देखेंगे, அங்கே 10வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் वो என்று சொன்னால், एकदम पीछे आ गया. அவர் தன்னை அவர்களுடைய சமீபத்திலே வந்து விட்டான். एकदम फिरौन जो है एकदम आ गया. ரொம்ப பக்கத்திலே வந்து விட்டான். क्यों डर गई मालूम है? ஏன் பயந்து விட்டார்கள் मालूम தெரியுமா? क्योंकि मैं जब गुलामी में था और उस समय जो फिरौन था, उस समय जो जिनसे मैं दबा हुआ था और जिनसे मैं डर रहा था, वही हालत अभी भी आ रहा है. அந்த யாரு என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ, யாருக்காக நான் பயந்திருந்தேனோ, அதே சூழ்நிலை இப்பொழுதும் நடந்து இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக வந்து விட்டது. इसका मतलब அதனுடைய அர்த்தம் என்ன? प्रभु में आने के पहले मेरा हालत कैसा था, जैसा था वैसा ही लग रहा है अभी भी मेरा हालत है. ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பாக என்னுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்ததோ அதே போல இப்பயும் என்னுடைய சூழ்நிலை இருக்கிறதாக தோன்றுகிறது. छुड़ाए गए लोग हैं, நான் விடுதலையாக்கப்பட்டவன் தான். और पवित्र आत्मा का जो अगुवाई को जो अनुभव करने वाले लोग हैं. ஆவியானவருடைய இடைப்படுதலை அனுபவித்த ஜனங்கள். लेकिन लग रहा है फिर से वो हमारे ऊपर हमला करेगा या अपना गुलामी में रख देगा. இப்படியாக தோன்றுகிறது, மீண்டுமாக அவர்கள் மேலே அவர்கள் அடிமைகளாக மாற்றுவார்கள் என்ற சூழ்நிலை. पहले शायद हमारे अंदर में इस प्रकार का एक डर हो सकता है. நமக்கு இப்படிப்பட்ட ஒருவேளை பயம் இருக்கலாம். अंकल मैं आगे कहाँ बढ़ना है, कैसा जाना है मुझे मालूम नहीं. அங்கிள், நான் தொடர்ந்து முன்னேறி எப்படி செல்ல வேண்டும் எனக்கு தெரியவில்லை. मैं जरूर विशेष हूँ, நான் உண்மைதான் விசேஷித்தமானவன். लेकिन बिल्कुल मुझे मालूम नहीं है आगे मुझे कहाँ जाना है, कैसा मेरा रास्ता है. ஆனால் எனக்கு தெரியவில்லை, நான் முன்னேறி எப்படியாக செல்ல வேண்டும், என்னுடைய வழி எது என்பது தெரியவில்லை. और साथ ही साथ हमारे अंदर में ये भी डर का कारण हो सकता है. அதோடு கூட இதுவும் நமக்கு பயத்திற்கான காரணமாக प्रभु இருக்கலாம். में आने के पहले किस प्रकार के जिस प्रकार का जो मेरा हालत था ऐसा लग रहा है वैसा ही हालत अभी भी है. ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பாக என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ இப்பொழுதும் அதே மாதிரி இருப்பதாக தோன்றுகிறது. आर्थिक दबाव हो सकता है, ஒருவேளை அது தனிப்பட்ட அந்த அழுத்தமாக இருக்கலாம். फाइनेंशियल
பொருளாதார அழுத்தமாக இருக்கலாம், आर्थिक दबाव हो सकता है। ஒருவேளை அது பொருளாதார அழுத்தமாக मैं இருக்கலாம். प्रभु में आने के पहले वही हालत में था, நான் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பாக அதே சூழ்நிலை. लेकिन वही जो छुड़ाए जाने के पहले जो जैसा था वही लग रहा है वही मुझे दबा देगा, நான் விடுதலையாவதற்கு முன்பாக எப்படி இருந்தனோ அதே போலதான் இப்ப இருக்கிறதாக ஒரு या कुछ भी ऐसी बातें। அல்லது ஒருவேளை இப்படியாக இருக்கலாம். प्रभु में आने के पहले संसार में जब थे उस समय का कुछ बातें लग रहा है मेरे पीछे पीछे आप पहुंचा है, அல்லது நான் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பாக இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள் சில காரியங்கள் இருந்தது என்னை நோக்கி பின்பற்றி இப்போதும் வருகிறது. साथ ही साथ और एक कारण है, हाँ அதோடு கூட இன்னொரு காரணம் இருக்கிறது. अत्यंत जो डर गए उसका कारण ये है, அவர்கள் மிகவும் பயந்ததற்கான காரணம் இதுதான். मैं कुछ नहीं कर सकता। நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. इनका जो तस्वीर को अगर आप देखेंगे, அவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ये लोग गुलामी में थे, அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். युद्ध करना कैसा है मालूम नहीं, அவர்களுக்கு யுத்தம் எப்படி பண்ணணும்ன்றது தெரியாது. कभी दूसरा कुछ अभ्यास करने के लिए मौका नहीं मिला, அவங்களுக்கு வேற ஏதாவது பயிற்சி செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. कैसा जो उपाय के साथ सामना करना है विरोधियों को मालूम नहीं, அவங்க எதிரிகளை எப்படியாக எதிர்கொள்ளணும்னு அவர்களுக்கு தெரியாது. एक भी साधन भी नहीं है, அவர்களிடத்துல ஒரு ஆயுதமும் இல்லை. ऐसा नहीं है ये लोग सब तलवार के साथ वे लोग आगे बढ़े, ऐसा नहीं है सोना चांदी के साथ आगे बढ़े। அப்படி அல்ல, அவர்களிடத்திலே எல்லா ஆயுதங்களோடு முன்னேறி சென்றார்கள். அவர்கள் தங்கத்தோடும் பொன்னோடும் வெள்ளியோடும் முன்னேறி சென்றார்கள். अभी बिल्कुल इन लोगों से कुछ नहीं हो पाएगा, அவர்களால ஒன்றுமே செய்ய முடியாது இப்பொழுது. इसलिए डर गए। அதனால் பயந்து விட்டார்கள். क्या बच्चे और बड़े आपका हालत यही है? சிறுவர்களே பெரியவர்களே ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறதா என்று? आप जरूर विशेष है, நீங்கள் விசேஷித்தவர்கள் உண்மைதான். ऐसा सिचुएशन में आप पाए जाते होंगे जहां आप अपने ताकत से आप बिल्कुल कुछ नहीं कर सकते। ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய பலத்தினால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, कुछ नहीं कर सकते, ஒன்றும் செய்ய முடியாது. यहाँ प्रभु कहने के लिए चाहता है अभी भी तुम विशेष हो। இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இப்பொழுதும் நீ விசேஷித்தமானவன். प्रभु यहाँ दिखाने के लिए चाहता है अभी भी तुम विशेष हो। இங்கே ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார், இப்பொழுதும் நீ விசேஷித்தமானவன். अभी भी तुम मुझे आराधना कर सकते हो, நீ இப்பொழுதும் என்னை ஆராதிக்க முடியும். अभी भी मुझे दंडवत करते हो, स्तुति गा सकते हो, நீ இப்பொழுதும் என்னை ஆராதித்து மகிமைப்படுத்த முடியும். कैसा यहाँ विशेष बातें लिखा गया है। இங்கே விசேஷமான காரியங்கள் எப்படி अगर आप எழுதப்பட்டிருக்கிறதோ 14 वचन को देखेंगे, இங்கே நீங்க 14வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னார், एकदम अद्भुत काम या अद्भुत रीति से एक विशेष बात यहाँ लिखा गया है। இங்கே விசேஷமான ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. वो क्या है? அது என்னவென்றால், कैसा परमेश्वर उसको साबित करने के लिए चाहता है, ஆண்டவர் எப்படியாக அந்த இடத்துல வெளிப்படுத்த तुम விரும்புகிறார். विशेष हो, நீ விசேஷித்தமானவனாய் இருக்கிறாய். इसलिए அதனால் यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். इसलिए तुम चुपचाप रहो। அதனால் நீ சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आप शायद इस प्रकार के हालत के साथ यहाँ पर बैठे होंगे, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். मैं विशेष हूँ, நான் விசேஷித்தமானவன், लेकिन मुझे बातें लग रहा है बिल्कुल बंद किया हुआ हालत। ஆனால் இப்படியாக என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது, நான் முழுவதுமாக அடைக்கப்பட்ட அல்லது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். और मुझे लग रहा है जो पुरानी बातें ऐसा ही मेरा वातावरण बन जाएगा। அல்லது ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய பழைய நிலைமை அப்படியேதான் இருக்கிறது. कुछ लोगों के अंदर ये भी डर है, क्या मैं वापस वही जो जिंदगी में मैं जाने का रास्ता बन जाएगा क्या? சிலருக்குள்ளாக இப்படிப்பட்ட பயம் இருக்கிறது, ஒருவேளை நான் திரும்பவும் அப்படியே என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போய் விடுவிடும் அப்படி என்றும் தோன்றுகிறது. मिस्र देश के समान उसी जो वातावरण उसी गुलामीपन में क्या मैं जाऊंगा? நான் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் போல அதே போல அடிமையாகவே சென்று விடுவேனோ? मैं इसलिए मैं कुछ नहीं कर पा रहा हूं। நான் இதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. प्रभु कहता है तुम विशेष हो, ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசேஷித்தமானவன். इसलिए कहीं भी ऐसा नहीं हो सकता है, ऐसा काम को मैं यहाँ कहने के लिए चाहता हूँ। இங்கே நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, யெகோவா தேவன் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். इसलिए तुम चुपचाप रहो। அதனால் நீங்கள் சும்மா இருங்கள். आज प्रभु हमसे बातें करने के लिए चाहता है। ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இடைப்பட விரும்புகிறார். जब हम इस प्रकार का वातावरण में हम चले आते நாம் हैं, எப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகிறோமோ, हम अभी भी विशेष लोग हैं। நாம் இப்பொழுதும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். कैसा विशेष है? எப்படியாக हम விசேஷித்தவர்கள்? कुछ करने का जरूरत नहीं है। நாம் ஒன்றுமே செய்வதற்கு அவசியம் இல்லை. आप सोच रहे हैं
मुझसे कुछ नहीं, मैं कर नहीं पाऊंगा कुछ நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. नहीं। लेकिन प्रभु कहता है कुछ नहीं करना है, ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒன்றும் செய்ய मैं வேண்டாம், तुम्हारे लिए लड़ूंगा, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், मैं तुम्हारे लिए रास्ता खोलूंगा, நான் உனக்காக வழியை திறப்பேன், मैं तुम्हारे लिए भविष्य बनाऊंगा, நான் உனக்காக எதிர்காலத்தை मैं உண்டாக்குவேன், तुम्हारे लिए सारे कामों को मैं करूंगा। நான் உனக்காக எல்லா காரியங்களையும் செய்வேன். लेकिन दो कंडीशन है, ஆனால் ஒரு கண்டிஷன், दो कंडीशन है। சாரி ரெண்டு கண்டிஷன். ये निश्चिंत हमारे अंदर होना चाहिए। இந்த நிச்சயம் நமக்குள்ளாக வேண்டும். यस, आई हैव बीन डिलीवर्ड, நான் விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான் என்று நிச்சயம் நமக்குள்ளாக வேண்டும். मैं छुड़ाया गया हूं। நான் விடுதலையாக்கப்பட்டேன். दूसरा और एक निश्चयता हमारे अंदर में होना चाहिए, இரண்டாவது இன்னொரு நிச்சயமும் நமக்கு जो வேண்டும். 13 अध्याय का आखिरी में लिखा है, அங்கே 13வது அதிகாரத்தின் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, परमेश्वर मेरे ऊपर राज्य करता है। ஆண்டவர் என் மேலே ராஜ் ஆளுகை செய்கிறார். परमेश्वर मेरे ऊपर राज्य करता है। ஆண்டவர் என் மேலே ஆளுகை செய்கிறார். अगर ये दोनों निश्चयता हमारे अंदर में हो, இந்த ரெண்டு நிச்சயமும் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் हम अभी भी उस महान परमेश्वर का आराधना कर सकते நாம் हैं। இப்பொழுதும் அந்த மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்க आइए முடியும். हम सबको इकट्ठे होके उस महान परमेश्वर को हम आराधना करने के लिए हम एक गीत के द्वारा